அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களிடம் வழங்கி வரக்கூடிய நான் தற்போது மார்ச் 5ஆம் தேதி முதல் மார்ச் 11ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, மனம் திறந்து பேசும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு ஜென்ம ராசியில் செவ்வாயும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேதுவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். தொழிலில் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசு வழியில் கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 6, 7, 8 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ரிஷப ராசினியர்களே, கவர்ச்சியாக பேசும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருவும் 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேதுவும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இந்த வாரத்தில் இருக்கிறது. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 5, 8, 9, 10 ஆகிய 4 நாட்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மிதுன ராசினியர்களே, கடினமான வேலையை கூட சுலபமாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும். உடன் வேலை செய்பவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட படிப்படியாக குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். புதிய வாய்ப்புகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 6, 7, 8, 11 ஆகிய 4 நாட்கள் சகல விதத்திலும் ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். கடக ராசினியர்களே, எதிலும் திறமையாக செயல்பட்டு பல காரியங்களை எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாயானவர் 10ல் இருப்பது, அதிசாரமாக சனியானவர் 6ல் இருப்பது ஓரளவுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் பிள்ளைகளால் கூட மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 5, 8, 9, 10 ஆகிய 4 நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசினியர்களே, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 2ஆம் வீட்டில் குருவும் 7ஆம் வீட்டில் புதனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக நற்பலனை தரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். குடும்பத்தில் ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலானது உண்டாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தக்க சமயத்தில் கிடைக்கும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 5, 6, 7, 8, 11 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது.
கன்னி ராசினியர்களே, பிறர் மனதை புண்படுத்தாத அளவிற்கு இனிமையாக பேசும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். செவ்வாயானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொதுவாக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் 6, 7, 8, 9, 10 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நீதியை நிலைநாட்டுவதில் வல்லவராக விளங்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனியானவர் அதிசாரமாக சஞ்சரிப்பதும் 5இல் புதன் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்து அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 8, 9, 10, 11 ஆகிய 4 நாட்கள் சிறப்பான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் 5ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசினியர்களே, மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்பதில் முன்னின்று செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாயானவர் 6ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று 5இல் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத தன சேர்க்கைகள் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சூரியனானவர் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை கண்டிப்பாக அடைவீர்கள். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 5, 11 ஆகிய 2 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 6, 7, 8 மதியம் 12 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 6, 7, 8 முற்பகல் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. தனுசு ராசினியர்களே, எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுக்கும் செயல்களை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 3ஆம் வீட்டில் சூரியனும் 4இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலவிய இடையூறுகள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்களை அடைவீர்கள். பண வரவானது சிறப்பாக இருந்து கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் குறையும். குடும்பத்தில் மன அமைதி ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 5, 6, 7 சிறப்பாக இருக்கிறது. 8ஆம் தேதி பிற்பகல் 12 மணி முதல் 9ஆம் தேதி 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 8, 9, 10 ஆகிய 3 நாட்கள் மட்டும் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. மகர ராசினியர்களே, உங்களுக்கு உள்ள கஷ்டங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் கடின உழைப்பிற்கு உதாரணமாக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு அமையப்பெற்று முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரனும் 2இல் புதனும் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உண்டாகும். ஒரு புறம் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைத்தாலும்
உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது. 4ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் கூட ஏற்படும். முடிந்தவரை நிதானத்தை கடைபிடித்தால் சாதகமான பலன்களை அடைய முடியும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 6, 7, 8, 9 ஆகிய 4 நாட்கள் சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 11, 12 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசினியர்களே, பொதுவாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எடுக்கும் செயல்களில் சாதகமான பலன்களை அடைவீர்கள். இருந்த நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறையும். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பால் சாதகமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை தக்க சமயத்தில் காப்பாற்ற முடியும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் 8, 9, 10, 11 ஆகிய 4 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மீன ராசினியர்களே, பொறுமைசாலியாகவும் தன்னம்பிக்கை மிக்கவராகவும் செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 2ஆம் வீட்டில் செவ்வாய் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பேச்சை குறைத்துக் கொள்வது, அதிலும் குறிப்பாக கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 5, 11 ஆகிய 2 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராசி பலனை வழங்க உள்ளேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி, பாரங்கும் பரவட்டும் தமிழ்.